டிடி நெக்ஸ்ட் லெவல்ல உயிரின் உயிரே அப்படிங்கிற இந்த பாடலுக்கு கௌதம் வாசுதேவன் ரீக்ரியேட் பண்ண இந்த விஷுவல்ஸ் தான் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. போனது கூட பரவாயில்ல, ஆனா எல்லாரும் கமெண்ட் பண்ணது என்னன்னா, துருவ நட்சத்திர கடனை அடைக்கிறதுக்காக இவ்வளோ கீழே போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதற்கு கௌதம் வாசுதேவன் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நிஜமாவே துருவ நட்சத்திரத்துல என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க முழுக்க பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துருவ நட்சத்திர படம் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி 2011 எடுக்கப்பட்ட படம். ஸோ ஸ்டார்டிங்ல யார் நடிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா சூர்யா தான் நடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வெளியிட்டு ஓகே பயங்கரமா இருக்கும், இது செம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. சூர்யாவுக்கும் அது மேஜர் ஒரு பாயிண்டாகவும் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் என்னன்னா ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒழுங்கா ஸ்கிரிப்ட் கொடுக்கல அப்படின்னு சூர்யா தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா கௌதம் வாசுதேவன் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் நானும் சூர்யாவும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வரும்போது எதுக்கு இவ்வளவு சந்தேகம், நானும் நீயும் சேர்ந்து எடுத்த படம் எல்லாமே ஹிட். அப்படி இருக்கிறப்ப இந்த படத்துல எப்படி நீ மேல இவ்வளவு சந்தேகப்படலாம் அப்படின்றது கௌதம் வாசுதேவனோட கோபமாவே இருக்கு. கடைசியில சூர்யா அதுல இருந்து விலகிய பிறகு விக்ரம வந்து நடிக்க வச்சாரு. ஸோ ஃபுல் படமும் முடிஞ்சிருச்சு. இதோட பாட்டெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. போன வருஷம் கூட ஹே ஜான் அப்படிங்கிற இந்த பாட்டு வந்து செம்மையா வந்து வெளியிட்டு செம்மையா ஜாலியா வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பாட்டை கேட்ட பிறகு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா துருவ நட்சத்திரம் 2024 கடைசியில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அங்க என்ன செக்மேட் நடந்துருச்சுன்னா, இவர் ஒரு தனியார் ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட இருந்து 20 கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்புவை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் வாசுதேவன் சொல்லியிருந்தாரு. அதுக்கு 20 கோடி படம் நடிச்சிருந்தாரு. கடைசியில பாத்தீங்கன்னா சிம்புவும் வந்து நடிக்க வைக்க முடியல, இந்த படமும் எடுக்கல. ஸோ ஸ்டோரி லைன் இந்த ஒழுங்கா கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் எந்த படம் எடுத்தாலும் அதுக்கு தடை. இதையும் தாண்டி படத்தை ரிலீஸ் பண்ண விடாம என்ன சொல்றாங்கன்னா, நீ 20 கோடி கடன் அடிச்சுட்டு நீ எப்ப வேணாலும் உன் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோ அப்படிங்கறதா வந்து உயர் நீதிமன்றத்தோட ஒரு கருத்தாவும் இருக்கு. அதுதான் வந்து நீதியும் கூட. இப்ப இப்படி இருக்கிறப்ப கௌதம் வாசுதேவன் அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்றாருன்னா, நிறைய பேர் இவர்கிட்ட சொல்றது என்னன்னா, இந்த இன்டர்வியூஸ்ல ஒரு தனியார் ஷோஸ் எல்லாம் இவர் நடிச்சு காட்டும் போது கௌதம் வாசுதேவன் நடிச்சா நல்லா இருக்குமே நிறைய ஃபேன்ஸ் வந்து அபிப்பிராயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கௌதம் வாசுதேவன் நடிக்க வந்தாரு. எல்லா படங்களிலும் தன்னுடைய தனித்துவமான ஆக்டிங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்ல அவரை கொஞ்சம் காமெடியா காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும், இந்த படத்தோட கடனை அடைக்க ஜிவிஎம் வந்து இதை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நம்ம இன்னொரு பக்கம் என்ன பார்க்கணும்னா, அமிதாப் பச்சன் ஸோ பாலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தவர். ஆனா இவருக்கும் இதே நிலைமை தான் ஆச்சு. பல கோடி கடன் வாங்கினால ஒண்ணு கூட அடைக்க முடியல. சின்ன சின்ன ஆட்ல நடிச்சு, சீரியல்ல நடிச்சு, கெஸ்டோல நடிச்சு, பேக் டான்ஸ்லாம் நடிச்சு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு காசு சேர்த்து வச்சு எல்லா கடனும் அடிச்சுதான் திருப்பி ஒரு பெரிய டைரக்டர் மூலம் படம் நடிச்சு பெரிய ஸ்டார் ஆனாரு அமிதாப் பச்சன். ஸோ சேம் டு சேம் இப்ப கௌதம் மேனனுக்கும் அதே தான் நடக்குது. என்னதான் வந்து படத்தை டைரக்ட் பண்ண முடியலனாலும் மிச்ச படங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சு அவரோட ஒரு முகத்தை அவங்க வந்து பதிய வைக்கிறாரு. ஸோ என்னைக்குமே கௌதம் வாசுதேவனுடைய கேரக்டரையும் அவருடைய கதைக்களத்தையும் யாராலையும் மறக்க முடியாது. ஒருவேளை இந்த வருஷம் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆனா நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.